ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது ஆட்டு ஈரலுடைய வறுவல். சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டு ஈரலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். நோய்வாய்ப்பட்டவர்கள் உடம்பு தேர்றதுக்கு ஆட்டு ஈரலில் சாப்பிட்டு வந்தால் அவங்க உடம்பு தேறிடும். ஒல்லியாக இருக்கவங்க குண்டாகணும்னா இந்த ஆட்டு ஈரலில் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இதில் விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் A இருக்குது, ரிபோஃப்ளோவின்ற B2 இருக்குது, ஃபோலேட்ன்ற B9 இருக்குது. இதில் அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் நம்ம அனிமியாவிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இதில் உள்ள காப்பர், கொலைன் இதெல்லாம் உடல் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுற மினரல்ஸ். கர்ப்பிணிகள் உணவு அதிகமாக எடுத்துக்க முடியாது. இந்த ஆட்டு ஈரலை கொஞ்சம் சாப்பிட்டாலும் சத்துக்கள் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதில் உள்ள அமினோ ஆசிட் பாடியை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்க உதவியாக இருக்குது. மெட்டபாலிசத்தை அதிகமாக்குது, இம்யூனிட்டியை அதிகமாக்குது. இவ்வளோ மகத்துவமிக்க ஆட்டு ஈரலை வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் நம்ம சாப்பிட்ணும். வாங்க இப்போ ஆட்டு ஈரலை நல்ல மணமாக எப்படி சமைக்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 பச்சை மிளகா நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆட்டு ஈரலை பொடியை கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாணலில் நல்லெண்ணெயை 4 ஸ்பூன் விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதில் போட்டுக்கணும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறோம். நறுக்கின வெங்காயம் பொடியாக இருக்கணும், அப்போ தான் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நல்லா வதங்குது. வதங்கிட்டோன்னே மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போக மட்டும் நல்லா வதக்கணும். நிறம் நல்லா மாறிடுச்சு. சோம்பு பவுடர், மிளகு பவுடர், மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, வெறும் மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை வதக்கிக்கணும். மசாலாவை வதக்கி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட்டு ஈரலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும், அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஒட்டும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி தெளித்து வேக வச்சா போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக தெளித்தா போதும். ஈரல் சுருங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். நல்லா வெந்துருச்சு. ஈரல் சுருங்கிடுச்சு பாருங்கள். போட்ட அளவை விட கம்மியாக எடுத்து இப்போது நறுக்கி வைத்த கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ஈரல் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ரெசிபி இது, சீக்கிரம் செஞ்சிடலாம். சர்வ் பண்ணலாம் வாங்க. அருமையான ஆட்டு ஈரல்
வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சத்து மிகுந்தது, எல்லாரும் சாப்பிடக்கூடியது, ஹைலி புரோட்டீன். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவியாச்சு. இவ்வளவு சத்து மிகுந்த ஆட்டு ஈரலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.